கிளாஸ் ஃபைட்டர் அப்பவே 8ஆம் படிக்கிறப்ப ஏய் வீடியோ எடுக்கிற கேமராமேன் ஒருத்தருக்கா நான் மூஞ்ச காமி வச்சிருக்கேன். நாங்க அப்புறம் எடிட்ல போடுறோம் பாத்துக்கோங்க. 18+ அப்படியே காய வச்சுட்டு மேல கிளம்புமா? கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பாரு எப்படி போகுது பாரு. பரதேசி பரதேசி பாட்டு போட்டா காப்பி ரைட்ஸ் அடிப்பானுங்க. சாப்பிட ஹோட்டல் தேடிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் தூங்கிட்டே இருக்காங்க. அவங்க வரதே வேஸ்டா இருக்கு. ஒரு ட்ரிப்னா எப்படி இருக்கும்ங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தூங்குன கிளிப்ஸ் இருக்குது, உங்களுக்கு நடுவுல வந்து ஆட் பண்றோம். இருக்கு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தூங்கிட்டு எல்லாம் அப்படிதான். நீங்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீரியான மாதிரி நீர்ல ஆடிட்டு நல்லா ஜம்முன்னு தூங்குறாங்க. எங்க 1 மணி வரைக்கும் தூங்க விடல. காரணம் எங்க ஓனர். நாங்கெல்லாம் நான் தூங்கியே 28 வருஷம் ஆச்சு. நானே முழிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியாதுல்ல. இல்லண்ணே, அவங்க 3 பேர் பின்னாடி. கேமராமேன் பரத் ப்ரோ ஒண்ணு, அப்புறம் ஸ்கிரிப்ட் எடிட்டர் இவரு, இந்த ஆள் தான். கையெழுத்தான் தெரியும். அப்புறம் இதுல ஹெவி டிரைவரே வந்து கிஷோர் மாமா இல்ல, ஹெவி டிரைவரே இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு ஓட்டுனாலும் அந்த ஓட்டுன மாதிரி இருக்கு. ஆனா மூஞ்சி காமின கார தலையில திருப்புவா, அப்படி கவுத்துவா, அப்படி பறப்பா, அப்படி மேகத்துல எல்லாத்துக்கும். ஐயோ, அவர்கிட்ட எல்லாம் கார் போச்சுன்னா காராங்கிறது தெரியாது. அந்த மாதிரி எங்க கிட்ட எல்லாம் இருக்காங்க. இப்ப வேற பார்த்தா பசிக்குது. எனக்கும் பசிக்குது, உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பசிக்குதுதான். சரி, இப்ப கிஷோர் மாமா வந்து பாத்தீங்கன்னா நமக்காக ஒரு ஹோட்டல் தேடி போய் நிறுத்தாரு. நம்ம பாய்ஸ் வந்து காலையில கையேந்தி பவன்ல சாப்பிட்டனால எல்லாம் வெறியில் இருக்காங்க. அதனால வந்து இப்பவும் நம்ம கிஷோர் மாமா வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு போனாருன்னா கிஷோர் மாமா இங்கே பாடகை கட்டிடுவாங்க. போயிட்டியப்பா அப்பா அப்பா வெள்ளையும் சொல்லி மாத்திருவியப்பா. அப்ப வெந்து போய் வெள்ளை. இங்க வேற அந்த கேமரா வேற மாட்டி வச்சிருக்காங்க. கிஷோர் மாமா மறந்துட்டு வரத சொன்னா அவரு குமி மாட்டிக்கிறாரு. அதுதான் பண்ண சொல்றேன். நீங்க குமி மாட்டுறீங்கல்ல. இவர் வண்டி ஓட்டுனாரு, எல்லாரும் நம்மள சைடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சைக்கிள் வரவெல்லாம் நம்மள சைடு எடுத்துட்டு போறான். விக்னேஷன் ஓட்டுனாருன்னா பிளைட்லயே வந்தாலும் நம்ம சைடு எடுக்க முடியாதுண்ணே. ஏன்னா அது வந்து ஜெட்டு மாதிரி பரப்பாருண்ணே அவரு. அந்த மாதிரி ஓட்டுறாள் அவரெல்லாம். அவரை போய் இப்ப அவரை கட்டி போட்டு உட்கார்ந்து வச்ச மாதிரி இருக்கு. அவர் பாருங்களேன் ஒரே நிமிஷம். விக்னேஷன கேமராவான கேமரா நீங்க தூக்குங்க. அப்படியே மாப்பிள பாக்குற மாதிரி வந்து எட்டி பாத்துட்டு இவரு பாத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. இவருதான் ஹெவி டிரைவர். வணக்கம் வணக்கம். குளிச்சு எல்லாரும் ரொம்ப டயர்ட்ல இருக்காங்க. நானு, அகிலேஷ், கிஷோர் அண்ணன், நாங்க எல்லாம் தான் நல்லா பிரிஸ்கா இருக்கோம். எங்களை எங்க விட்டாங்க. நாங்க 3 பேரு எங்க போனாலும் எங்களுக்கு பயனுங்கிறதே கிடையாது. ஹோட்டல் போட்டிருக்காங்க பாருங்க. ஹோட்டலா இருக்கு. நான் வெஜிடேரியனே இங்க இல்லையா? ஹோட்டல் ஆரியாஸ் இங்க இருக்கு. நம்ம வேற எங்கேயாவது கேரளா ட்ரெண்ட்ல நம்ம போலாம். நம்ம ஆரியாஸ் போறோம்னு சொல்லவே இல்லை. பரோட்டா பீஃப் இந்த மாதிரி கல்லு பாக்குறப்ப கல்லு கடையா இருக்கு. நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பீஃப். இவங்க தான் சாப்பிட போறாங்க. ஆமா, இன்னைக்கு வேற ஃப்ரைடேவா போச்சு. நான் வெஜிடேரியன். இன்னும் கன்ஃபார்மான பிளான் தெரியல.
நைட் எங்க தெருவுலயா இல்ல ரூம்லயா ஒண்ணுமே தர்ஷனுக்கு தான் தெரியும் அங்க போய் ரூம் பிடிப்பானா இல்லையான்னு. இங்க இருக்க எல்லாருமே மட்டிதான், யாருக்குமே எதுவும் தெரியாது தர்ஷனா தவிர. இந்த vlog வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் நினைக்கிறேன். So, அடுத்து வந்து நாங்க GT ஹாலிடேஸ் புக் பண்ணி போவோம் கண்டிப்பா. சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் நாங்க கேரளா வர மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு வீடியோ போறோம். நீங்க உங்களால முடிஞ்ச ரூம் கிடைச்சா புக் பண்ணி கொடுத்துருங்க. டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்டா டேய் ஒண்ணாடா ஒரு வருஷமா அது யாரும் இல்ல, எங்க கோபால், நம்ம எடிட்டர் கோபால். இது வந்து ஃபேம் இன்ஃபோ மீடியா. நாங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆபீஸ். எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு 30 பேர் வேலை செய்யறாங்க. எதுக்கு வேலை செய்யறதுங்கிறது தெரியாது. உளுந்தோடு இருக்குல்ல, அதுல ஒரு ஓட்டு இருக்கு பத்தியா, அது எதுக்கு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரிதான் நாங்க எதுக்கு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆபீஸ்ல வந்து அந்த கடைசியில இருக்க 3 கூமுட்டைங்க மட்டும் எந்திரிங்கன்ற மாதிரி நாங்க ஒரு 5 பேரு. அந்த 3 கூமுட்டை மட்டும் நில்லுங்க. அந்த 5 பேரை செலக்ட் பண்ணி இப்ப ட்ரிப் வேற பாத்துட்டு இருக்காரு எங்க ஓனர். இதோட இதுல என்ன அல்டிமேட்னா, அந்த 5 பேருக்கு போற கூட மேனேஜருக்கு கூப்பிட்டு இருக்காரு. இவருவே நம்ம மேனேஜர். நம்ம கிஷோர் மாமா தான் மேனேஜரு. எனக்கு கிஷோர் மாமா தான் வேணும். ஞாபகம் இருக்கு. ஓகே, எல்லாரும் அமைதியா இருக்கு. வீட்டுல கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம சாப்பிட போறோம். வாங்க, இங்க என்ன ஸ்பெஷலா இருக்க போதுன்னு தெரியல. போய் சாப்பிடுவோம் எல்லாரும். வாங்க, ஹோட்டல் தான். ஹோட்டல் ரமணியாவோ சம்திங் என்னமோ இருக்கு. அதான் சாப்பிட போறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோலுக்கு ஆப்போசிட்லயே நம்ம சாப்பிட போறோம். ஹோட்டல் பேர் என்ன? லைட்டா கொஞ்சம் பேக் பெயினா இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போற ட்ரிப் முடிக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டல் பேர் என்ன? கடைசியில பார்ப்போம். ஹோட்டல் ரஹ்மானியா. சரி, நாங்க சாப்பிட்டு பாட்டு என்னன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்களும் வந்தனா ட்ரை பண்ணுங்க. நாங்களும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறோம். வெச்சுங்க. வாங்க தர்ஷன். கேரளால எங்க பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி லாட்டி வச்சிருக்காங்க. ஆனா இங்க வச்சிருக்காங்க. சுத்தி வர்ற பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தா கல்லு வேற லாட்டி அதிகமா இருக்கு. நம்ம போறக்குள்ள எல்லாரும் ஒரு வாய்ஸ் வந்து பாப்போம். லாட்டரி விழுகுதா இல்லையா ஆனா பாப்போம். லாட்டரி வாங்குவோம். நானும் பெருசா லாட்டரி எடுப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். எல்லாரும் அவங்களோட கொடுத்து வந்து ஆர்டர் பண்ணிட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டாவும் சிக்கனும் கறியும் சொல்லுவேன். ஏன்னா இங்க இதுதான் நல்லா இருக்குமா, அதான் இங்கதான் நல்லா இருக்குமாமா. இப்போ எல்லாரும் சாப்பிட போறோம். பார்க்கலாம். காலையில கையேந்தி பவன்ல சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேனேஜர் சாருக்கு வந்து செலவு அதிகமா வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம். பார்க்கலாம். கிஷோர் மாமா மேனேஜர் சார் யார் தெரியல. கிஷோர் மாமா தான் வேணும். கொஞ்சம் பின்னாடி வந்துடுறோம். ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. உள்ள பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சிக்கனும் வந்துருச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் எல்லாரும் நான்வெஜ் போட்டு எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. என் நிலைமை பாருங்க. சாப்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க பாருங்க, வெஜ்ஜு சாப்பிட்டு இருக்கேன். சரி விடுங்க, ஒரு நாளைக்கு தான், தப்பு இல்லை. பார்ப்போம். நாளையில இருந்து நம்ம அல்டிமேட் பண்றோம். ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. ஹோட்டலுக்கு வெளியே வந்து நின்னாச்சு. எல்லாத்துக்கும் வயிறெல்லாம் உப்பி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். அதிகமா சாப்பாடு வெஜ்ஜு தான் இருந்தாலும் மன வருத்தம் தான். ஆனா ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா தர்ஷன் மட்டும்தான் வெஜ்ஜு, நாங்க எல்லாருமே நான்வெஜ் தான். ஓகே தான். ஹோட்டல் ரஹ்மானியால வந்து பிரியாணி எப்படின்னு இருந்துச்சு தெரியல.
சில்லி இந்த பரோட்டா அதெல்லாம் ஓகே தான். வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம். வேணா ப்ரமோஷன் பண்றது இல்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போறோம்னா போயிட்டு நம்ம ரூம் தான் தேடணும். ரூம் தான் என்ன பண்ண போறோம்னே தெரியல கடைசி வரைக்கும். அடிக்கிற வெயில் சடனாக பிளான் பண்ணதுனால ரூமே எங்கே எடுக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் ஃபைனலி ஏதாச்சும் ஒரு ரூம் எடுக்கணும். இல்லைன்னா அப்புறம் நைட்டு ரோட்ல தான் தூங்குற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம ஆக்சுவலாக நாங்கள் கேரளா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், வெக்கேஷன் மீன் ட்ரிப் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே வெயில் போட்டு பொழந்தெடுக்குது, அதுதான் கொஞ்சம் தாங்க முடியல. ரூட்டெல்லாம் ஓகே தான், நல்லா இருக்கு. ரோட்ஸு ஓகே தான், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கிற வெயில ஒரு கார்ல 7 பேர் 5 பேர் உட்கார வேண்டியதுல. உங்களுக்கே தெரியும் கொச்சி ஹைவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். லைக் மவுண்டன்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். நம்ம ரூம் தேடிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கான்டாக்ட் பண்ணுறோம், சொல்கிறோம், அப்டேட் பண்றோம். அங்கே வேற ஒரு ஃபோன் வேறு வருது, கட் பண்ணுங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க. வாங்க வேற யாரா படுக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போய் படுத்துக்கலாம். வேற யாராவது படுக்கிறதுக்குள்ளயா? டேய் நீங்கெல்லாம் பிளாட்பாரங்களா? எஸ் பாஸ். இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். திசூரை நோக்கி போய்கொண்டு இருக்கோம். ஆமா, இப்போ வரைக்கும் அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பிளான்ல ஒரு சேஞ்ச் இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெவி டிரைவர் மாமா வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாரு. காலையில இருந்து ஓட்டி சோர் மாமாக்கு பயிற்சி தர மாதிரி இருக்கு, அதனால பின்னாடி போயிட்டாரு. நம்மளோட நியூ டிரைவர் கிஷோர் மாமா இங்க இருக்காரு. அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னா ஹெவி டிரைவர் இன்னி பாருங்க. நீங்க அப்படியே எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்போம் கார் வேகமாக போக மாட்டேது, சைக்கிள் காரங்களாம் சைடு எடுக்கிறாங்கன்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜெட்டு வந்தாலுமே சைடு எடுக்க முடியாது எங்களை. ஏன்னா ஓட்டுறது அந்த மாதிரி யாரும் கேரளாவுல போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஆனா யாருமே எடுக்க மாட்டாங்க. நாங்க 7 பேர் 8 பேர் போறோம். லாஸ்ட்ல இருக்குது, எல்லாமே லாக்ல தான் இருக்கு. சரி, கேரளாவை நோக்கி பயணம் தொடர்ந்து நோக்கி பயணமா? நம்மளே கேரளா அதான் வந்தாச்சு இல்ல, திரும்பி நீ கேரளா உள்ள போய் சுத்த போறல, அதை நோக்கி பயணம். பாய்.